கோவிலை புனரமைக்க தோண்டிய பள்ளத்தில் கிடந்த அதிசயம் பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க பக்தி பரவசத்தில் ஆழ்த்திய சம்பவம். முருகா, இது என்ன அதிசயம்! வள்ளி தேவசேனா சமேத முருகனுக்கு கிடைத்த ஏகோபித்த வரவேற்பு. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பக்கத்துல கூவத்தூர் கிராமத்துல பழமை வாய்ந்த காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு. நூற்றாண்டுகள் கடந்த பிரசித்தி பெற்ற இந்த கோவிலை புனரமைச்சு கும்பாபிஷேகம் நடத்த கிராம மக்கள் முடிவு செஞ்சிருந்தாங்க. இந்த திருப்பணிக்காக பழைய கோவிலை அகற்றிட்டு புதுப்பிக்கிற பணி தற்போது நடந்துட்டு இருக்கு. கோவிலோட அஸ்திவாரத்துக்கு அடியில குழி தோண்டும் போது பூமிக்கு அடியில இருந்து வள்ளி தேவசேனா சமேத முருகன் கற்சிலை ஒண்ணு கண்டெடுக்கப்பட்டிருக்கு. கோவில் அடிவாரத்துல கிடைத்த முருகன் சிலை கோவில் வளாகத்துல வைக்கப்பட்டிருக்கு. முருகன் சிலை கண்டெடுக்கப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட பொதுமக்கள் கோவிலுக்கு வருகை தந்த வண்ணமா இருக்காங்க. வள்ளி தேவசேனா சமேத முருகனை தரிசனம் செஞ்சு வழிபாடும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டெடுக்கப்பட்ட சிலை பத்தி அரியலூர் அரசு கலைக்கல்லூரி வரலாற்று துறை தலைவர் வள்ளி தேவசேனா சமேத முருகன் சிலையை பார்க்கும் போது இது பிற்கால பாண்டியர்களின் வடிவமைப்பை ஒத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சோழபுரத்தை 250 ஆண்டுகள் தலைநகராக கொண்ட சோழ வம்சம் ஆட்சி செய்தாங்க. இவங்களுக்கு பிறகு இந்த பகுதி 14ஆம் நூற்றாண்டுல பிற்கால பாண்டியர்கள் வசம் இருந்திருக்கு. அவங்க சோழர்கள் கட்டிய கோயில சீரமைச்ச போது தங்களோட பாணியில கற்சிலைகளை தெய்வங்களா வடிவமைச்சு வழிபாடு செஞ்சாங்க. கிடைச்சிருக்கிற வள்ளி தேவான சமேத முருகன் கற்சிலை பிற்கால 14ஆம் நூற்றாண்டு பாண்டியர்கள் ஆட்சி காலத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூவத்தூர் கிராம மக்கள் இவங்க திருப்பணி மேற்கொண்டிருக்கிற பொழுது கிடைச்சிருக்கிற வள்ளி தேவசேனா சமேத முருகன் கற்சிலையால மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. என் பேர் நிஷானா. ஊர் வந்து அறந்தாங்கி. சேருக்கெல்லாம் நீங்க பிடுறீங்க. அது போக உங்களுடைய ட்ரம்ஸுக்குமே ஏதாவது ஹெல்ப் இருந்தா நல்லா இருக்கும். ட்ரம்ஸ் என்ன நான் சரி பண்ணணுமா? ட்ரம்ஸ் வந்து உங்களுக்கு புதுசா வாங்கணும். ஓ சூப்பர்ண்ணா. இல்ல நீங்க பேசுறதே தெரியுது, பயங்கர டேலண்டா இருக்கீங்க. பொண்ணுக்கு முதல்ல பொம்மை வாங்கி கொடுத்தோம். இப்ப நீங்க இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்களா இல்ல இதெல்லாம் நீங்களே வாங்கிக்கீங்களா? அந்த இதெல்லாம் நானா எங்க வீட்டுக்கார பின்னி எடுப்பேன். நீங்க எப்படி பின்றீங்க நான் பாக்கிறோம். இது ஃபுல்லா பண்ணி முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 3.5 hours ஆகும். இந்த வயர் நாங்க பின்னும் போது வந்து நாங்க இந்த வயரை இருக்கிறோம் இல்லையா, இது ஆக்சுவலி இது இருக்கும்போது ஹீட் ஏறும். அந்த ஹீட் வந்து எங்க பாடியில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டில் ஐ எம் ட்ரைங். இல்ல இப்ப வரைக்கும் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, வீட்டுல சும்மா இல்லாம, அதுவே பெரிய விஷயம். அது நான் கத்துக்கிட்ட ஒரே விஷயம் என்னன்னா டிசிப்ளின், டிக்னிட்டி பிளஸ் நம்மளுடைய ப்ரோட்ஸ். நீங்க விட தங்கச்சி மாதிரி தான் என்ன பேசிட்டு, அதனால இது அண்ணனுக்கு அவ்வளவுதான். நீங்க நம்புறோமா உங்களுக்கு? கண்டிப்பா உங்களுக்கு ட்ரம்ஸுக்குமான எல்லா வேலையுமே நாங்க மேக்ஸிமம் சீக்கிரமாவே உங்களுக்கு நான் சொல்றேன். அக்கா வந்து இது பண்றதுக்கான விஷயத்தை கொடுத்தாங்க. ஆனா அந்த பண்றதுக்கான